இலங்கை சிறையில் உள்ள 80 மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறைக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். 55 நாட்களில் 47 தமிழக மீனவர்கள் கைது. கச்சத்தீவை மீட்பது எப்போது என சீமான் கேள்வி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது. எல். முருகன் கருத்து. எங்கள் பிள்ளை அன்புமணிக்கு என்ன குறை வைத்தோம்? ராமதாஸ் வேதனை. இரு சமூகத்தினரிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது புகார். IAS அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகள் நலனே மத்திய அரசின் முன்னுரிமை. பிரதமர் நரேந்திர மோடி உரை. வாக்காளர் பட்டியலில் 40,000க்கும் அதிகமான போலி முகவரிகள் உள்ளன. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வெளியுறவு கொள்கையில் பேரழிவு. மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். இந்திய பொருட்களுக்கான வரி 50% உயர்வு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஆகஸ்ட் இறுதியில் இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புதின். பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல். உத்தரகாண்டின் ரிஷிகேஷில் தொடரும் நீர்ப்பெருக்கு. கங்கை நதியில் வெள்ள அபாயம். ஹிமாச்சல பிரதேச வெள்ள நிலச்சரிவு. பலி எண்ணிக்கை 199 உயர்வு. வேலூர், திருப்பத்தூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.